எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னும் 2 நாள் நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆக போகுது. கூலி சன் பிக்சர்ஸோட பெரிய கனவு படம். ஏன்னா 1000 கோடி ரூபாய் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த படத்தை பேன் இண்டியன் படமாக தமிழில் முதல்ல வெளியாகிற ஒரு பேன் இண்டியன் படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரஜினிகாந்த், சத்யராஜ், நாகார்ஜுனா, நம்ம சோபின் ஷாஹிர், மலையாள நடிகர் ஆமீர் கான், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் எல்லாம் வெளியில் கேட்கும்போது பெரிய பெருசாக தெரியும். பட் இவங்க எல்லாமே கேமியோ ரோல்ஸ் தான். கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜோட பொண்ணு ரஜினிகாந்த், இவங்களுக்குள்ள ஒரு பாச போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ருதிஹாசன் வந்து சத்யராஜ் பொண்ணாக நடிக்கிறாங்க. சத்யராஜும் ரஜினிகாந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக படத்தில் நடிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பேச போகிறதே இவங்களை பற்றி தான். இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடையில் நடந்த ஒரு விஷயங்கள், ரஜினி என்றைக்குமே மேன்மக்களே அப்படிம்பாங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேன்மக்கள் அந்த தரம் தாழ்ந்து கீழே வரமாட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவங்க தன்னுடைய கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் அந்த கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேல் தட்டுக்கு வந்தாலும் அவங்களுடைய சில விஷயங்கள்லாம் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி மக்களை நான் யாருமே 2 தரப்பையுமே நான் பார்த்தது கிடையாது. அப்படிங்கும்போது அவங்கள பற்றின விமர்சனம் நான் பண்ண வரல. ஸோ மேன்மக்களே அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி நடந்துகிட்ட ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த். ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, 20, 30 வருஷத்துக்கு முன்னாலாம் இவங்க 2 பேருமே ஒன்றா நடித்தவங்க தான். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பாரத். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல படங்கள் 2 பேருமே ஹீரோவாக வந்துட்டு மோதிச்சு. பல படங்கள் மோதிச்சுன்னு சொல்லலாம். சில படங்கள் ரஜினி படங்களுக்கே டஃப் கொடுத்த படங்கள்லாம் கூட சத்யராஜ் இருக்குது. பிரம்மா இன்னும் ஒரு சில படங்கள் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி படத்தோட ரிலீஸ் ஆன பல படங்கள் வந்து ரஜினி படத்துக்கே டஃப் கொடுத்துச்சு. ரஜினியோட மோதின பல நடிகர்களாக இருக்கட்டும், ரஜினியை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்ச நடிகரோட யாருமே இன்றைக்கி ஃபீல்டுலேயே கிடையாது. ரஜினி மட்டும்தான் இன்றைக்கி டாப்பில் இருக்கிறார். அது அவருடைய ராசி. அதை வந்துட்டு ராசி, லக்கு, அதிர்ஷ்டம், அது எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறார். இவரோட மோதின விஜயகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், ஈவன் சத்யராஜாக இருக்கட்டும், பல நடிகர்கள், கார்த்திக், பிரபு, இன்றைக்கி யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டுலே இல்லையா. சத்யராஜ் அப்படி 1-2 படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. விஜயகாந்த் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார், உலகத்திலே இல்லை. ஸோ ரஜினிகாந்த் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முன்னணியில் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ராமராஜன் ரஜினிக்கு தண்ணி காட்டியவர் தான். ஒரு காலத்தில் ராஜகிரண் ரஜினி லட்சத்தில் சம்பளம் வாங்கும்போதே ராஜகிரண் கோடியில் சம்பளம் வாங்கினவர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மற்றவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறத அதுக்குள்ளே போக வேணாம். சொல்ல வந்த விஷயத்த நம்ம பேசுவோம். சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரஜினியை டைரெக்டாகவே திட்டுவார். நேரடியாக இவர் ரஜினியை தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே பேசுவார். அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி ரஜினிகாந்த் மேலே. அது வளர்ச்சி மீதான ஒரு பொறாமை தான். இவங்களுக்குள்ள சட்டம் என் கையில் ஏதோ ஒரு படம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த படத்து பேர் சரியாக ஞாபகம் இல்லை. ரஜினியும் பாயும் புலியா இல்லை தம்பிக்கு அந்த ஊர் நான் சேவ் பண்ணி ஏதோ ஒரு படம். அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்துட்டு சத்யராஜை கலாய்ச்சிருக்கிறார். அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி பலர் சொல்கிறாங்க. சத்யராஜோடைய அந்த கோபத்துக்கு காரணம் அப்படிங்கிற. ஸோ அதுவாக ஒரு காரணமாக இருக்கும். நிச்சயமாக வளர்ச்சி மீது எல்லாருக்குமே ஒரு பொறாமை இருக்கும். ஸோ அதுவாக கூட இருக்கலாம். ரைட்டு, அதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவிரி பிரச்சனையெல்லாம் ரஜினிகாந்தை போட்டு பொலன்னு பொழந்தவர் நம்ம நேரடியாகவே தாக்கினார். அந்த மேடையில் ஏறி நீங்கள் இப்போ கூட அந்த வீடியோலாம் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யார் பேரை சொன்னால் நீங்கள் எல்லோரும் கை தட்டுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி மானங்கட்ட பழப்பை நான் செய்யவே மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு வேலையை பார்க்கவே மாட்டேன். அது நீங்கள் இப்போ சின்ன வீடியோவாக டெவலப் ஆகி ஓடிட்டுருக்கு. பட் அது பெரிய ஸ்பீச். அதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இந்த காவிரி பிரச்சனையை பார்த்தப்போ நடிகர் சங்கங்கள் சார்பாக வந்து நடிகர்கள் போகிறேன்னா அப்போ தனியாக உண்ணாவிரதம் இருந்தார் ரஜினிகாந்த். அப்போ ஏதோ ஒரு இந்த மாதிரி இலங்கை பிரச்சனையா இல்லை இந்த காவிரி பிரச்சனையான்னு தெரியல. பட் 2 பிரச்சனையிலையுமே ரஜினிகாந்த் அவரை வச்சு பிறந்தார் சத்யராஜ். அதே மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மேடையில் ஏறி அந்த ரஜினிகாந்தை புகழ்ந்து என்றைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார், படுத்தாலும் சூப்பர் ஸ்டார், தூங்கினாலும் சூப்பர் ஸ்டார், எழுந்தாலும் சூப்பர் ஸ்டார், டாய்லெட்டு போனாலும் சூப்பர் ஸ்டார்னு அதே வாய் தான் இன்றைக்கி புலம்பிட்டு போகுது. இந்த சினிமா இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேவலமான சினிமா உலகத்திலேயே கிடையாது. நேருக்கு நேராக கேமரா பார்க்கும்போது இவங்கள மாதிரி ஒரு மனிதர்கள் உலகத்திலே இல்லை. பூனை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. எந்த அளவுக்கு கேவலம்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான சினிமாவாக இது இருக்குது. நான் படித்த யூடியூப்பில் கேட்ட விஷயங்கள் தான். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பீக்கில் இருந்த ஒரு முன்னணி ஹீரோ, ஒரு பீக்கில் இருந்த முன்னணி வில்லன்,
அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க ஊரை சார்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அதாவது சினிமா துறையை சார்ந்த பெண் கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு புது விழாக்களில் கலந்துக்கும் போது இந்த முன்னணி ஹீரோ பார்த்துட்டு, உன் ஒய்ஃபை ஒரு நாளைக்கு அனுப்பு எனக்கு, நான் உனக்கு பட வாய்ப்புகள் நிறையா வாங்கி தரேன் அப்படிங்க. அவர் எப்படிங்க, என் மனைவி வந்துட்டு சினிமா தொழில் பண்ணுற பொம்பளை கிடையாது அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஒத்துக்கும். நான் பிரத்திலேருந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படியா, சரி, இனிமேல் நீ என் படத்தில் எப்படி நடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். அந்த மனுஷனை வந்துட்டு வாய்ப்பே கொடுக்காம அந்த மனுஷன் தன்னைத்தானே தனிமையில் இருந்து 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 பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு ஆகி, நம்மளால தான் நம்ம புருஷன் இந்த நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னு அந்த அம்மா போயிட்டு சூசைட் பண்ணிக்கிச்சு. அதாவது தீயை வச்சுக்கிச்சு. ஆடை பாவி தீயை வச்சுக்கிட்டேன்னு இந்த ஆள் போய் கட்டி பிடிச்சி இவரும் சேர்ந்து அப்போவே சாவலை, இவர் கொஞ்ச நாளில் செத்துப்பிட்டு அந்த தீக்காயங்களால். ஸோ இந்த மாதிரி கேடுகட்ட சினிமாக்கள்லாம் நிறைய பேர் இருக்குது. அதே மாதிரி ஹீரோயின்களை கபலீகரம் பண்ணுற ஹீரோக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் பாருங்கள், தமன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, என்னை மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் அப்படின்ட்டு வெளியே போயிட்டாங்க. மரியாதையை என் மேலே கை வைக்கிறது நிப்பாட்டிடுங்க, நான் வெளியே போனேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கும் அவமானம், உங்களுடைய இந்த இத்தனை 500-600 கோடி ரூபா பட்ஜெட் படத்துக்கும் வீணாக போயிடும். அதனால் என்னை ஒரு பாட்டு கூப்பிட்ருக்கிறீங்க, அதோடு என்னை விட்டுருங்க, இதோட விட்டிங்கன்னா உங்கள் மரியாதை மிஞ்சுன்ற மாதிரி அந்த மாதிரி வெளில போயிருக்காங்க. இது ஒரு பத்திரிகை செய்தியாளர் தான், ரொம்ப மூத்த பத்திரிகை செய்தியாளர் ஒருத்தர் சமீபத்தில் வீடியோவில் பகிர்ந்துருந்தார். ஸோ மேல்மட்டம் வரைக்கும் கீழ்மட்டம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே வேலை தான் உள்ளுக்குள்ளே. வெளியில் வந்து பாருங்கள், அப்படியே ஒன்றுமே தெரியாத மகாத்மா மாதிரி அப்படியே அந்த கேமராவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறதும், ஹார்ட் அனுப்புறதும், ரசிகர்களை பார்த்து பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதும். இன்னும் ஒரு நடிகரை கூட அவர் சொல்லியிருந்தார், வாய்ஜாலம் மிக்க ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், எல்லா மேடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை மட்டுமே டார்கெட் பண்ணி வசனங்கள்லாம் பேசுவார். அந்த ஒரு நடிகர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்காக ஒரு அரசியல் பிரமுகருக்கு தன்னுடைய பொண்டாட்டியை போய் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் நைட்டு. அந்த மாதிரி உன் வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு டைவர்ஸ் பண்ணி போயிடுச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகையாளர் பகிர்ந்த விஷயங்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த கேவலமான சினிமாவில் சத்யராஜ் இதுவும் பேசுவார். நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்பயுமே பாருங்களேன், அந்த குடும்பத்தில் இவர் விஜய் வச்சு தூக்கி பேசிகிட்டு இருப்பார், இவர் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அஜித் தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இவரும் மணிவண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை பகிரும்போது மணிவண்ணன் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு இவர் சொல்லுவார், இவர் சொல்லி தான் மணிவண்ணன் நான் செஞ்சேன்னு அவர் சொல்லுவார். அவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய தில்லாலங்கடிங்க. பட் திறமையான இயக்குனர் தான் மணிவண்ணன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் இந்த சமூகத்தில் எப்படி வாழணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். விஜயகாந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதிப்படையில் ரெண்டு பேருமே திட்டிருப்பாங்க. வெளியில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, மணிவண்ணன் எழுதி தான் நான் திட்டினேன் அப்படின்ட்டார் வெளியில் வந்து சத்யராஜ். மணிவண்ணன் என்ன சொன்னால், அது எனக்கு தெரியாதுப்பா, சத்யராஜ் அவன் பாட்டுக்கு பேசிட்டான், நான் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அதை விட்டுட்டேன் அப்படின்னாரு. ஒரு பேட்டியிலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு விழாவில் சத்யராஜ் சொல்கிறாரு, நான் வந்து ஃபங்க்ஷனுங்களுக்கெல்லாம் போவேன், அப்போ போனும்போது அங்கே எல்லாரையுமே புகழ்ந்து பேச வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை, வீட்டுக்கு வந்துட்டால் என் மூஞ்சை பார்த்து நானே கண்ணாடியில் துப்பிக்குவேன். இப்படி கேவலமாக வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் இப்படி புகழ்ந்து பேசிட்டு வரியே. ஆனால் அந்தளவுக்கு ரியல் லைஃப்பில் அவங்க கேவலமானவங்களாம், இவர் பெருமையாக பேசிட்டு வந்துட்டாராம். அப்போ இந்த வார்த்தை இந்த விழாவுக்கும் பொருந்தும் தானே. இப்போ ரஜினிகாந்தை புகழ்ந்து பேசிட்டு இப்போ வீட்டில் போய் இவர் மூஞ்சில் கண்ணாடியில் வச்சு துப்பிக்குவாரா நான் கேட்குறேன். இவர் அப்படி தான் ஒரு விழாவில் சொல்லியிருப்பார். ஒரு ஹீரோ சமீபத்தில் ஒரு டைரக்டர் ஹீரோவாக நடிக்க வர்றாரு, அவரை பற்றி பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த மூஞ்சையெல்லாம் புகழ்ந்து பேச வேண்டியதாக இருக்குது, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு கண்ணாடியில் என்னை பார்த்து நான் துப்பிக்கிட்டேன் அப்படின்னாரு. ஸோ இதுதான் சினிமா. இதே சத்யராஜ் அன்னைக்கு எப்படி பேசினார், இன்றைக்கி எப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு கேட்டால், ரஜினிகாந்த் ரொம்ப அதுதான் சொன்னார், மேன்மக்கள் ரொம்ப அழகாக ரஜினிகாந்த் சொன்னார். இந்த விழாவிலே பார்த்துருப்பீங்க, சிவாஜி படத்தில் எனக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குறோன்னு சொல்லியுமே அவர் நடிக்கலை, ஆனால் இந்த படத்தில் நடிக்கிறார். அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் ரஜினிகாந்த், எனக்கும் சத்யராஜுக்கும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மனஸ்தாபமும் பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. அவருடைய காழ்ப்புணர்ச்சிக்கு எல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அவர் வேறு ஏதோ மனசில் வச்சுட்டு தான் அவர் பேசியிருக்கிறாருன்னு அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார். எனக்கு சத்யராஜுக்கும் இண்டிவிஜுவலாக எதுவும் கிடையாதுன்னு ரஜினிகாந்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்லிட்டார். பட் சத்யராஜுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பல கருப்பு பக்கங்கள்லாம் இருக்க போய் தான் அந்த மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சத்யராஜோட பழைய ஸ்பீச் மேபி யூடியூப்பில் கிடைக்கலாம். இந்த நடிகர் சங்கத்தப்ப பிரச்சனையும் சரி, அந்த இலங்கை ஈழத்தமிழர்கள் பிரச்சனை சரி, காவிரி நீர் பிரச்சனை சரி, சத்யராஜோட பேச்சுக்கள் அதை தவிர்த்து மற்ற மேடைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட
கர்நாடகாக்காரன் வச்சு பொழந்திருப்பார் சத்யராஜ். ஸோ இதுதான் தமிழ் சினிமா. இன்னும் பல நடிகர்களுடைய பக்கங்கள் கூட சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர், முன்னாள் நடிகர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 3வது படமோ 4வது படமோ, அதாவது கடைசி படத்துலேருந்து அந்த கதாநாயகியோடைய காலில் ஊந்து கெஞ்சிருக்கிறாரு கேரவானில். எப்படியாவது நீ எனக்கு இணங்கிக்கணும், எப்படியாவது நீ எனக்கு இணங்கணும். இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஹார்ட் விட்டவங்க, வெளியில் அவ்வளோ நல்லவங்களாம் நடித்தவங்க. ஆனால் கேரவானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை காலில் ஊந்து செருப்பை கழட்டி கையில் வச்சுட்டு கெஞ்சிருக்கிறான். அப்போ அந்த பொண்ணு ஒரு ஆற்று சொல்லிச்சான், அதுவும் முன்னணி கதாநாயகி தான், இப்போ சமீபத்தில் கூட தனுஷ் கூட நடிச்சிச்சு. அந்த பொண்ணு சொல்லிச்சான், எனக்கு 1 வீக் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் நான் அப்படின்ட்டு கொஞ்சம் தயங்கிச்சான். மூஞ்சில் செருப்பு கட்டி அடித்த மாதிரி வெளியே வந்து ஓடி வந்திருக்கான். இதுவும் அந்த மூத்த தலைவர் பத்திரிகையாளர் அவர் பகிர்ந்த ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதுதான் சினிமா. வெளியில் இருக்கிறத மட்டுமே நம்பிடாதீங்க. உள்ளுக்குள்ளே இவனுங்கெல்லாம் கேவலமானவனுங்க, ரொம்ப ரொம்ப கேவலமானவனுங்க. இன்னும் ஒரு ஹீரோவை பற்றியும் சொல்லுவோம், முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.